இப்போ ஒரு சமயத்துல ஏப்ரல் மாசம் மிகப்பெரிய கஷ்டம். ஆண்டவரேன்னு வேண்டி நின்றேன். எனக்கு ஆண்டவர் தான் கூட்டிட்டு வந்தாரா என்னெல்லாம் தெரியாது. நீங்க வந்து சர்ச்சுக்கு போவீங்க, நாங்க இவர்கிட்ட தான் போவோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுச்சு. அப்ப எனக்கு கண்ணு 40% தான் தெரியும். என்னப்பா ஏதோ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, இவர் ஒரு சித்தருமா, பழனி போற வழியில கணக்கன்பட்டின ஊர் இருக்கு, அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப சொன்னேன், ஐயா எனக்கு நீங்க வந்தது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நீங்க எனக்கு ஒரு அறிகுறியை காட்டுங்க. அந்த அறிகுறியை காட்டினீங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன். இல்லையா என் பிள்ளைய கூட்டிட்டு இப்படியே போயிடுறேன், உங்க சமாதிக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வேண்டிட்டு நிமிடுறேன். அக்கா பழம் ஏதோ பழம் சமாதியில இருந்து சமாதி பக்கம் இருந்து வருதுக்கா அப்படின்னுச்சு. எங்க வாங்குறேன் அந்த பழத்தையும் பார்க்க கண் பார்வை இல்லை எனக்கு. எங்க வாங்குறேன் அந்த பழம் வந்து அப்படியே மடியில விழுந்து. எங்க வீட்டுக்காரர் உள்ளே பறிச்செடுக்க போனவர் அடியடி இங்க வான்னு கத்துறாரு. என்னங்க இங்க இவர் யாருன்னு பாரு அப்படிங்கிறார். திரும்பி பார்த்தா கணக்கம்பட்டியா நிக்கிறேன். கணக்கம்பட்டியா பார்த்துட்டு இங்கிட்டு பாக்குறேன், வாசல் படியில உட்கார்ந்து பெரியவரை காணோம். ஒரு உருவம், கருப்பு உருவம், வெள்ளை துண்டு, வெள்ளை வேட்டி கட்டி நான் படுத்ததுக்கு செவத்துல 6 அடி அந்த இடத்துல வந்து அப்படியே சமன் போட்டு உட்கார்றேன். இறைவன் இறைத்தலைமுறை நேயர்களே வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கணக்கம்பட்டி சத்குரு ஐயாவை பத்தி அடுத்தடுத்து காணொலி வெளியிட்டே வரும். கேட்க அவ்வளவு மகிமைங்க, அவ்வளவு அற்புதங்கள் ஐயா பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு ஐயா நிகழ்த்தின அற்புதங்களை பார்க்கலாங்க. ஐயாவுக்கு சாதி மதம் எதுவுமே பேதம் இல்லை, சகல உயிர்களுக்கும் கருணை காட்டும் ஐயா. இவங்களுக்கு ஒரு அளப்பரிய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. மதுரையை சேர்ந்த திருமதி எலிசபெத் ராணி, இவங்க வாழ்க்கையில தான் ஐயா அவ்வளவு அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. காணொலி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய அன்புகள் பார்த்துட்டு இருக்கீங்க. புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். என் வாழ்க்கையில ஐயா ரொம்ப பண்ணியிருக்காரு. நான் ஆர்சி கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர். போன வருஷம் ஏப்ரல் மாசம்லாம் நான் வந்து ரொம்ப மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில என்ன செய்யறது ஏது செய்யணும் ஆண்டவர் வேண்டி நின்றேன். நிறைய ஆபத்துல இருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டு வந்தாரு. ஆன்மீக நாட்டுனா இயற்கையில பிறப்புல இருந்து எனக்கு வந்து பொதுவாகவே எனக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம். என்னைக்குமே நான் ஆண்டவரை இன்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், மாதம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இங்க சர்ச்சுக்கு நாங்கள் இப்போ கடந்த 1 வருஷமா நான் போகலை. அந்த உண்மையை நான் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா 1 வருஷமா எனக்கு பார்வை சரியில்லை. 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இன்னமும் 75% தான் சரியா இருக்கு, இன்னும் 25% சரியாகலை. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஏன் அப்படி இருக்கிறேன்னா போகலை. எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதத்தை பண்ணியிருக்காரு. என்ன நான் ஒரு பெரிய சுமையா நினைச்சு போவேன், அங்கே பணியா விளக்கியிருக்காரு. அதை நான் என்னைக்கும் குறை சொல்ல முடியாது. இன்ன வரைக்கும் நான் ஆண்டவரை விடலை. அதே சமயம் என் வாழ்க்கையில வந்து கணக்குப்பட்டி ஐயாவை நான் விடலை. இது மாதிரி அப்படின்னா பிள்ளைகளை சுத்திலும் சரி, ரொம்பவும் என்ன சொல்றது, அடிமேல அடி 8 பக்கம் சொல்லுவாங்க. எனக்கு 32 பக்கம் அடி விழுந்துச்சு. அப்ப கூட என்னை ஐயா என்னை ஆண்டவர் என்னை காப்பாற்றி என்னை கொண்டு வந்தார். நான் என்றைக்குமே அவரை மறந்து அவர் தான் பெருசு இவர் தான் பெருசு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் துணை இருந்திருக்காரு, வாழ்க்கையில வழி நடத்தியிருக்காரு. எப்பயுமே எனக்கு ஜெபமாலை சொல்லாம, அந்த மாதாவுக்கு நான் ஜெபமாலையும் இறக்கத்தின் ஆண்டவர் ஜெபமாலையும் சொல்லாம நான் இருக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். சாயந்தரம் 6லேருந்து 6:30 7:30 வரைக்கும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் நான் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருப்பேன். மாதா வேளாங்கண்ணி மாதா, எல்லா மாதம் எங்களுக்கு ஒரு மாதம். ஆமா, ஜெபமலைங்கிறது ஒரு மாதாக்குள்ளது தான். அது இந்த மாதாக்குன்னு இல்லை, ஒரே மாதாக்குள்ளது தான். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். 6:30லேருந்து 7:30 வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் மாதா கோயிலும் போனால் எங்களுக்கு வேளாங்கண்ணி தான். அதுக்கு எப்பயாவது தான் போவோம். எங்களுக்கு நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், அங்கே இருக்கிறது ரோமன் சர்ச், அங்கே வந்து ஜெபமாலை மாதா இருக்காங்க, அங்கே போவோம். இப்போ இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் பவுலடிகள் சர்ச்சில் இருக்கிறேன், பாஸ்டி நகர் பவுலடிகள் சர்ச்சில், அங்கே போயிட்டு வருவோம். மற்றபடி ஜெபமாலை வந்து எல்லாருமே எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்ன வரைக்கும் இந்த ஜெபமாலை வச்சிருக்கேன், நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இறக்கத்தினாட ஜெபமாலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஆண்டவரை நான் இது போது எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தையும் காரியத்தையும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சமயத்தில் ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய கஷ்டம். ஆண்டவரேன்னு வேண்டி நின்றேன். எனக்கு ஆண்டவர் தான் கூட்டிட்டு வந்தாரா என்னெல்லாம் தெரியாது. அப்போது எனக்கு தெரிஞ்ச சக்தியான ஒரு பொண்ணுகிட்ட போய்
இப்படி இருக்கு குடும்பத்தில் சத்தியம், என்னால் வீட்டில் இருக்க முடியல, நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த பொண்ணு ஒரு செல்லில் இந்த நாங்கள் அக்கா நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போவீங்க, நாங்கள் இந்த இவர்கிட்ட தான் போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுச்சு. அப்போ எனக்கு கண்ணு 40% தான் தெரியும். அப்போ கேட்குறேன், என்னப்பா ஏதோ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, இவர் ஒரு சித்தர்மா, பழனி போகிற வழியில் கணக்கன்பட்டின ஊர் இருக்குது, அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படியா, சரி உங்கள் அவசியமாக நீங்கள் கும்பிட்றிய, எங்கள் சாமியை நான் கும்பிட்றேன்னு வந்துட்டு அன்னைக்கு நைட்டே காவி வெட்டி கட்டி தான் ஃபஸ்ட்டு வந்தார். என்னட்டு காவி வெட்டி கட்டி ஒரு குடிசையிலேருந்து எந்திரிக்கிறாரு, முடியாமல் பார்க்குறாரு, மறைஞ்சிட்டாரு. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், இது யாராக இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். மறுநாள் காவியோட பச்சை கட்டி வர்றாரு, கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு போயிடுச்சு. 3ஆவது நாள் தெளிவாக பச்சை ட்ரெஸ்ஸு தலைப்பாக கட்டி உட்காந்து ஒரு ஏதோ கல்லுலையில் உட்காந்துருக்காரு. வாமா என்கிட்ட அப்படின்னாரு. முடிஞ்சிருச்சு. என்ன இது எந்திரிச்சு கேட்குறேன். அப்போ அந்த பிளேட்டு போகிறேன், ஏப்பா நீ சொன்னீலப்பா அந்த பச்சை வெட்டி கட்டி ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்றாருப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் எங்கேப்பா இருக்காரு? இந்த மாதிரி முருகேசன் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் அதுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி நான் கூட்டிகிட்டு போவா அக்கா அப்படின்னு. ஏப்பா கூப்பிட்றாரே, நான் போகலாமா? இங்கே நான் போனதில்லையே அப்படின்னு. கண்டிப்பாக போங்கக்கா, அவங்களை கூப்பிட்றாருன்னா மிகப்பெரிய அதிசயம்க்கா, இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் முருகேசரிங்கிற பொண்ணு நான் போய் பார்த்தேன், நான் கூட்டி போகிறேக்கா அப்படின்னுச்சு. சரி கண்ணு தெரியலையே என்ன செய்ய, என் 3ஆவது மகளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறேன், அந்த பிள்ளைய முருகேசரையும் கூட்டி போகிறேன். போய் உட்காந்தேன். போயிட்டோம். 12 மணிக்கு பூஜை ஆரம்பிக்குது. சரியான கூட்டம், பூட்டை சுற்றி அடைச்சிருக்காங்க. அப்போ இங்கேருந்து அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா இங்கே உட்காருவோம், அங்கே உள்ளே போக முடியாது, திறந்த பிறகு உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கா. சரிப்பான்னு சொல்லிட்டு வெளியிலே உட்காந்துருக்கோம். கூட்டம் ஒரு 2500 வீட்டை கூட்டம் இருக்கும், சனிக்கிழமை அன்னைக்கு அவ்வளோ கூட்டம். அப்போ நான் அழுகுறேன். அப்போ சொல்லுது அந்த அக்கா, அங்கே பாருங்க அக்கா, ஆராதனை நடக்குது ஐயாவுக்கு அப்படிங்கிறாங்க. முருகேசரி, எனக்கு தெரியலப்பா, ஏதோ வெளிச்சம் தெரியுது, வெளிச்சம் காட்டுற மாதிரி தெரியுது, வேற எந்த உருவமும் எனக்கு தெரியல, எந்த இடமும் தெரியல. சரி இருங்கக்கா, எல்லாரும் போன பிறகு கூட்டி போயின்னு அப்போ குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கேன். ஐயா நீங்க இவ்வளவு பேர்ல இப்படி இப்ப சாதாரண நாள் இவ்வளவு பேர் வர்றாங்க, திருவிழாவும் கிடையாது, இப்பேற்பட்ட ஆளும் என்னைய நீங்க கூப்பிட்டது உண்மையா? எனக்கு நம்ப முடியல. அப்ப கண்ணி தனியா ஓடுது, குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப சொன்னேன், ஐயா எனக்கு நீங்க வந்தது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நீங்க எனக்கு ஒரு அறிகுறியை காட்டுங்க, அந்த அறிகுறியை காட்டினீங்கன்னா நான் இங்க இருக்கிறேன், இல்லையா என் பிள்ளைய கூட்டிட்டு இப்படியே போயிடுறேன், உங்க சமாதிக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வேண்டிட்டு நிமிடுறேன். அப்போ அந்த முருகேசரி கூட பக்கத்துல உட்காந்து, அக்கா பழம் ஏதோ பழம் சமாதி பக்கம் இருந்து வருதுக்கா அப்படின்னுச்சு. எங்கம்மாங்கிறேன், அந்த பழத்தையும் பார்க்க கண் பார்வை இல்லை எனக்கு. எங்கம்மாங்கிறேன், அந்த பழம் வந்து அப்படியே மடியில விழுந்துருச்சு. என்ன பண்ண எடுத்து பார்த்தா விளாம்பழம். அப்புறம் அதுக்கு ஆச்சரியம், அக்கா சமாதியிலேருந்து விழுது, ஒருத்தர் கூட திருப்பி கேட்டும் வரல, என் பழத்தை காண நினைஞ்சிட்டு ஒருத்தரும் வைக்கல. சமாதிக்கு பின்னாடி உட்காந்துருக்கோம், அங்க இருந்து வந்து விழுகுது, சமாதியில இருந்து வந்து விழுகுது. இந்த புள்ள பார்த்துருச்சு, இந்த முருகேசரிங்கிற பொண்ணு பார்த்துருச்சு, விழுகுது. எங்கப்பாங்கிற உங்களை நோக்கி தாக்கா பறந்து வருதுன்னு பறந்து வருதுங்குது. அப்போ சரி பார்த்தா கரெக்டாக உட்காந்துருக்கேன், மடியில் விழுந்துருச்சு பழம். எடுத்து பார்த்தா விளாம்பழம், அது ஒரு காய் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அக்கா எடுத்து வச்சுக்கிறேங்கக்கா, ஐயாவே அவங்க கொடுத்துருக்காருன்னு எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் அறிகுறியை காட்டிட்டு நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாரும் போன பிறகு என்னை சமாதிக்க கூட்டி போகுது. சமாதிக்குள்ளே போகிறேன், ஏதோ எனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் ஆகுது, ஏதோ இந்த இடத்துல நம்ம வந்தது மாதிரியும் இந்த இடமெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா சுற்றி வெளியே வந்துட்டேன். அப்போ அக்கா வண்ணத்தி வச்சு மேலே வரக்குது, நம்ம தலைக்கு மேலே ஐயா தான் வந்திருக்காருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரிப்பா இருக்கட்டும், இப்போ எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, ஐயா தான் கூப்பிட்டுருக்காரு, தெளிவாக இருக்கு சொல்லி வந்துட்டோம். அது ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ஃபோட்டோ வாங்கினேன், அதுதான் இங்கே இருக்கிற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் எங்கள் ஆண்டவர் பக்கத்தில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பழத்தை எடுத்து அவர்கிட்ட வைக்க போகிறேன். வைப்போம், இந்த பழம் என்ன செய்யணும் தெரியலையே, சாப்பிடணுமா இல்லை இந்துக்கள் எதுவும் செஞ்சு பதப்படுத்தி வைப்பாங்களே, அப்படி இது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயாட்ட பழத்தை வயலேந்து எடுத்து வைக்கிறேன். விறுவிட்டுருக்கு பழம் விறுவிட்டு என்னை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ அதை எடுத்து நானும் என் எங்கள் வீட்டுக்காரர் 3 பேரும் சாப்பிட்றோம். 3 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா இனிப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது பழம்னு நினைக்கல, காய் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் உள்ள அவ்வளோ பழம் இனிப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அந்த மேல் ஓட தூக்கி குப்பையில் போட்டு, அப்புறம் நைட்டு அந்த ஃபோன் அடிக்குது அந்த பொண்ணு, அக்கா என்னக்கா பழம் சாப்பிடு, என்னக்கா பார்த்து என்னக்கா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டுச்சு. பழம் சாப்பிட்டப்பா நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு. என்ன ஓடு என்ன செஞ்சு, ஓடு தூக்கி குப்பையில் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா பண்ணிருக்கீங்க,
ஐயா கையில இருந்து நீங்க பணம் வாங்கிருக்கீங்க, இப்படி தூக்கி குப்பையில போடலாம, போல தேடி எடுங்கக்கா, அதை பத்திரப்படுத்துங்கக்கா அப்படின்னு போய் பாக்குறேன். எல்லாத்தையும் ஓட எடுத்துட்டேன். ஒரு சின்ன பீஸு காணும். சரி இருக்க எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதை கழுவி என்ன செஞ்சேன், வாஷிங் மிஷின் மேல வச்சிருந்தேன் காயட்டும்னு. வச்சுட்டு மறுநாள் காலையில போய் பாக்குறேன், எந்த பீஸு காணாமோ அதை அந்த பக்கத்துல எடுத்து வச்சிருக்காரு ஐயா. அந்த பீஸ் இந்த வச்சிருக்கேன், அந்த இது இந்த இன்னும் அந்த பீஸ் அந்த ஐயா கொடுத்த அந்த விளாம்பழத்துல ஓடு இன்னும் வச்சு அதோட வந்துட்டோமா இருந்துட்டேன். முதல் சனிக்கிழமை போறேன், அடுத்த மறுநாள் ஞாயிறு, அதுக்கு அடுத்த ஞாயிறு மத்தியானம் நாங்க சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து இருக்கிறேன். 3 மணி வந்தார். எப்ப யாரோ என்னை கூப்பிட்டாங்க, வெளியில போய் பார்த்தேன். வெளியில போய் பார்க்கவும் ஒரு வயசான பெரியவர், காய் வெட்டி கட்டி சாகிற வயசா இருக்குது, படியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னையா வேணும் உங்களுக்கு? இல்ல ஒண்ணு வேணாம்னா இவ்வளவு தூரம் படியேறி வந்திருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லுவேன். என்ன காசு வேணுமா? வேணாமா, நீ உட்காருமா, என்னையா வேணும், நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. சரியா, பரவாயில்ல, உங்களுக்கு காசு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கிறேன். இல்லம்மா அப்படின்னு பணசு கேட்கல. அது எல்லாமே இது வந்து ஒரு ஆன்ம சம்பந்தப்பட்டா நடந்துகிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரருக்கு விட்டு பரிசுக்குள்ள ஒரு 30 ரூபா இருந்துச்சு, ஐயாவுக்கு எடுத்து கொடுங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோன்னு. எங்க வீட்டுக்காரர் உள்ளே பரிசு எடுக்க போனவர் அடி இங்க வான்னு கத்துறாரு. என்னங்க இங்க இவர் யாருன்னு பாரு அப்படிங்கிறார். திரும்பி பார்த்தா கணக்கம்பட்டியா நிக்கிறேன். கணக்கம்பட்டியா பார்த்துட்டு இங்கிட்டு பாக்குறேன், வாசல படியில உட்காந்து அந்த பெரியவரை காணும். சரிங்கிட்டு உள்ள வந்தேன். நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு வச்சோம், ஏன்னா என்னைய கேட்காம நீங்க எப்படியா வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஒரு பதிலும் சொல்லல. அதிகாரம் ஒரு மாத்தான். மூட்டையெல்லாம் இல்ல, இழுத்து கட்டி இதை கட்டிக்கிட்டு தலைப்பாய கட்டிக்கிட்டு, ஆனா காவி சட்டை போட்டிருந்தாரு, பச்சை துண்டு, பச்சை வேட்டி, பச்சை தலைப்பா. இந்த வந்தார், வந்து நடக்கிறாரு. இருங்கய்யா, ஏங்க எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, நீங்க எப்படி வரப்போச்சுன்னு கேட்கறேன். பதிலே சொல்ல. பார்த்து நேர பூஜை ரூம்ல போய் உட்காந்துட்டாரு ஆண்டவர் வச்ச இடத்துல. நான் ஆண்டவர் படத்துக்கு நேர கிழக்கு பார்த்து வச்சிருக்கேன் இவருடைய போட்டோ. இவர் எங்கேயும் உட்கார்ந்தாரு தெரியுமா, தெற்குல உட்காந்து அந்த வீட்டை அப்படியே பாக்குறாரு, இந்த ரூம. என்னையா பாக்குறிய? பதில் இல்ல, சொல்லல. சரி, அது என்னோட தெக்குல உட்காந்துருக்காரு, இந்த போட்டா எங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒண்ணு அப்ப நினைக்கல. தெக்குல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு உட்கார்ந்தவரு திருப்பி கொல்ல பக்கம் போறாரு. என்ன இவர் வாட்டுல வீட்டுக்குள்ள நுழையிறாரு, இப்ப சாமியார் போய் வீட்டுக்கு விட்டோமே, நம்ம என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்குறேன். கொல்ல பக்கம் போறாரு, 2 பொம்பளைல கூப்பிடுறாரு, இந்த கோலம் போடு அப்படிங்கிறாரு. அந்த 2 பொம்பளைல கோலம் போடுறாங்க. அப்புறம் ஏதோ செய்யறாரு வைக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. அதோட முடிஞ்சிருச்சு. எழுந்துச்சு பாக்குறேன், எனக்கு அப்படியே எங்க வீட்டுக்கார்ட்ட போய் தூங்குனவரை எழுப்பி இப்படி வந்துட்டாருங்க ஐயா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அந்த பிள்ளைக்கு போன் போட்டு முருகேஸ்வரிக்கு சொன்னேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா சித்தரை வந்து நீங்க கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது, தெற்குல வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெற்குல வைக்க சொல்லி காட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சேன், அவர் போட்டோ தூக்கி தெற்கு பக்கம் வச்சு அன்னையிலிருந்து அவருக்கு ஐயாவுக்கு மெழுகு ஊற்றி தனித்தனியா இப்ப ஏத்துற மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி இறுதி ஆண்டவருக்கு எங்களுக்கு வந்து தலைவலி கிழமைன்னு சொல்லுவோம் நாங்க. இறுதி ஆண்டவர் நாள் ஆண்டவருக்கு விளக்க பொருதிட்டு பொருளாம் சொல்லிட்டு விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 4:30 எழுந்திருவேன். 5:05 5:30 விளக்கு மெழுகுத்தி ஏற்றிடுவேன். ஒரு தீக்குச்சி தான் இருக்கு, ஒரே ஒரு தீக்குச்சி அந்த டப்பால இருக்கு. கண்ணு எனக்கு சரியா தெரியல. அது என்ன செஞ்சேன், ஐயோ ஒண்ணுதானே இருக்கு, அதுக்குள்ள 2ஐயும் பொருதிருவோம். இங்கிட்டு தான் ஒரு 2 அடி தூரம் தான் இருக்கு, அதுக்கு பொருதிடலாம் அப்படின்னு. அப்ப ஆண்டவருக்கு ஏத்திட்டேன். ஆண்டவருக்கு ஏத்தின உடனே விளக்கு எரியுது, பத்திக்கிடுச்சு. அதை அப்படியே பக்கத்துல கொண்டு போய் அமர்ந்து போச்சு. ஐயாவுக்கு பொருள் போனே அமர்ந்து போச்சு. என்னைய அது தலைவலிக்கிழமை மாசத்துல முதல் நாள் இப்படி ஆயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்ப தீப்பெட்டி மகளை வாங்கிட்டு வச்சிருமே, தீப்பெட்டி பண்டல் இருந்துச்சு. தீப்பெட்டி பண்டலை எடுத்து உடைச்சு அது ஒரு குச்சி எடுத்து பொருதிட்டு கொண்டு போவோம் அப்படின்னு பாக்குறேன். ஐயா பக்கத்துல உள்ள மெழுகுத்தி தன்னால எரிஞ்சுட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பத்த வைக்கல. அப்ப ஐயாட்ட கேட்கிறேன், ஐயா இது என்ன அறியாம நடக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு குச்சி தான் இருந்துச்சு, அதையும் பொருந்திட்டேன். என்ன எனக்கு தெரியலையா, எனக்கு காட்டுங்க. படுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டு படுத்துட்டேன். மறுநாள் நைட்டு படுக்கும்போது ஒரு தீப்பெட்டி என்கிட்ட கொடுக்குறாரு. என்னையா வாங்கி பார்த்தா அந்த தீப்பெட்டியில வந்து எரிஞ்சு போன குச்சி எவ்வளவு, நான் தான் பொருதுனேன் அப்படிங்கிறாரு. என்ன கேட்டாலும் ராத்திரி கனவுல வந்து பதில் சொல்லுறாரு. இன்ன வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு ஐயாட்ட கேளுங்கம்பாங்க, அன்னைக்கு நைட்டே ஐயான்னு சொல்லிடுவாரு, இன்னது தாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது அனுபவிச்சவளுக்கு தெரியும். நான் இதை வந்து ஒரு இதாக்கல. அதே மாதிரி இவர் வந்து 1 வாரத்துக்குள்ளேயே ஒரு உருவம் அதாவது கருப்பு சிலையாவே இருக்கு, ஆனா வெள்ளை தலைப்பாக, வெள்ளை துண்டு, வெள்ளை வேட்டி கட்டி நான் படுத்ததுக்கு செவத்துல 6 அடி 7 அடி இருக்கும். அந்த இடத்துல வந்து அப்படியே சமன் போட்டு உட்கார்றாரு. யாரும் தெரியலையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி அதே மாதிரி